மினிமம் பேலன்ஸாக வந்து எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. பட் ஆனால் இனிஷியலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மை சர்வீசஸில் இருக்க ஒரு சில ஆப்ஷன்ஸு இதை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து விர்ச்சுவல் கார்டு மட்டும்தான் கொடுத்த உடனே இங்கே காமிக்கும். விர்ச்சுவல் கார்டு இஷ்யூவன்ஸ் ஃபீ ஆஃப் 25 செல்வ மகள் மாதிரி ஸ்கீம் போட்டிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது லோன் வந்து ஆர்டியை வச்சு எடுக்கணுன்னாலும் சரி, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்டோட பேமெண்ட் பேங்க்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஐபிபின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஸோ இது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸாக வந்து எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. பட் ஆனால் இனிஷியலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா போஸ்ட்டோட தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்தியா போஸ்ட்டில் வந்து நார்மல் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஐபிபின்னு தனியாக நீங்கள் வந்து அங்கே கேஒய்சி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த ஆப் மூலியமாக லாகின் பண்ணுறாங்க. பட் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் டேரெக்டாக போய் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம அந்த ஐபிபி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கேஒய்சி பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பரு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஐடி, யூசர் ஐடின்னு ஒன்று ரெண்டும் வந்துடும். ரெண்டும் வந்துட்டு அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு அந்த ஐடியும் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற ஆப்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, அது கூட எல்லாத்து கூடயுமே நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ லாகின் நவ் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிங்க. நீங்கள் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் வரும், ப்ளீஸ் கனெக்ட் இன் மொபைல் டேட்டா அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் லாகின் நவ் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எந்த சிம்மில் வந்து நம்ம கேஒய்சி பண்ணப்போ நம்பர் கொடுத்தோமோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்மை தான் வந்து நம்பராக வந்து கேஒய்சி கொடுத்துருந்தோம். ஸோ அதே இதை கொடுத்துட்டு செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போகும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் போயிட்டுருக்கு. ஸோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யுவர் ஐபிபி பேங்கிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அக்கௌண்ட் நம்பரும் கஸ்டமர் ஐடியும் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இந்த மூணுத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி ரெண்டுமே நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே வந்து கொடுத்துருப்பாங்க. ஈவன் உங்களோட மெசேஜ்லேயோ நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்து டெக்ஸ்ட்டில் வந்து வந்திருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டுட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் வந்து இப்படி தான் வந்திருக்கும். வெல்கம் டு ஐபிபி, யுவர் கஸ்டமர் ஐடின்னு போட்டு ஒரு நம்பரும் அக்கௌண்ட் நம்பர்னு போட்டு ஒரு ஐடி நம்பரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்கும், ரெண்டாவதாக ஒரு கஸ்டமர் ஐடின்னு கேட்டிருக்கும். ரெண்டுத்தையுமே இங்கே வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எம்பின்னு ஒன்று கேட்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 4 நம்பர் பாஸ்வேர்டு மாதிரி நீங்கள் வந்து மனப்பாடமாக வந்து வச்சுங்க. நீங்கள் வந்து மறக்காத ஒரு நம்பர் 4 நம்பராக வந்து 2 வாட்டி என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் செட் எம்பின்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து போய்டும் அடுத்த ப்ராசஸ்க்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆட் செக்யூரிட்டி கொஷின்ஸ்னு இருக்கும். வேணா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கேள்விகளையும் பதில்களையும் இங்கே வந்து கொடுத்துங்க. இல்லை தேவையில்லை அப்படின்னா கீழே ஸ்கிப் அண்ட் ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு போட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உள்ளே வந்து போய்டும் டேரெக்டாக. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்மளோட பேலன்ஸ் காமிக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, யூபிஐ சர்வீசஸ்ஸு, மை சர்வீசஸ்ஸு, அது இல்லாமல் பில் பேமெண்ட்ஸு, இது இல்லாமல் ஸ்கேன் எனி கியூஆர்னு இருக்குது. நீங்கள் வந்து கடைக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணால் கூட இந்த ஸ்கேன் கியூஆரை கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து வந்துடும். இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இருக்குது சேவிங்ஸ்னு, இங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து இந்த ஆப்புக்காக யூஸ் பண்ணுறது. பிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்கு. ஸோ அதுக்கு நம்ம வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங் பேங்க் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதோட அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து இந்த ஆப் மூலயமா வந்து லிங்க் பண்ண முடியாது. இதை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு தான் பண்ணணும். அதனால தான் பெட்டர் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து டேரெக்டாக போய்ட்டு இந்த ஐபிபி அக்கௌண்ட்டே அங்கே ஓப்பன் பண்ணிட்டு இந்த பழைய போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதையும் லிங்க் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதர்வைஸ் நீங்கள் ஆப்பை இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங் பேங்க்கை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து போய்ட்டு கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இது 2 அக்கௌண்ட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதோட பேலன்ஸு, ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கேயே வந்து பார்த்துக்க முடியும். இப்போ இதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஐபிபி அக்கௌண்ட்டுக்குள்ளாரே மாற்ற போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பெனிஃபிஷியரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்டை கேட்கும். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸு ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி, அவங்களோட மொபைல் நம்பரு. ஸோ இது மூலயமா 3 மூலயமா நீங்கள் வந்து பணம் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக.
இதே போல் மற்ற வேறு ஏதாவது பேங்க்குக்கு நீங்கள் வந்து பணம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே அதர் பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக அதே ஆட் பெனிஃபிஷியர்னு கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடு மூலியமாக அனுப்பலாம், இல்லை அவங்க மொபைல் நம்பர் மூலியமாக அனுப்பலாம், அப்போலாம் IBP அக்கௌண்ட்ஸ் மூலியமாக அனுப்பிக்கலாம். இதே தான் 3 ஆப்ஷனும் காமிக்கும். நம்ம இப்போ வந்து டேரெக்டாக வந்து எப்படி வந்து இதோட அதர் சர்வீசஸை பார்க்கலாம். இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, ஸ்கேனு, ட்ரான்ஸ்ஃபர் யூஸிங் UPI, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனு, பெனிஃபிஷரி, இதில் POSB ஸ்வைப் இன், POSB ஸ்வைப் அவுட்னு இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா 2 அக்கௌண்ட்டு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்கோட ஸ்வைப் இன்னு ஸ்வைப் அவுட். அதாவது பார்த்திங்கன்னா பணத்தை வந்து வெளில எடுத்துகிட்டு போகிறது, பணத்தை வந்து உள்ளார கொண்டு வரது. எதுலேருந்துன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஆல்ரெடி வச்சிருக்க சேவிங் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதையும் இதை லிங்க் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளாரையே பணத்தை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணல, டேரெக்டாக போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ரெக்வஸ்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்காது. நீங்கள் வந்து பெட்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த IBP அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் பணம் போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து UPI சர்வீசஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் மணி, ரெக்வஸ்ட் மணி, டிரான்சாக்ஷன்ஸு, QR எல்லாமே இங்கே வந்து கொடுத்துக்க முடியும். இதில் வந்து அதே போல் மோருக்கு போனீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ சென்ட் மணின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக அந்த QR வந்துடும். இது மூலிமா நம்ம ஸ்கேன் பண்ணி ஜிபே, கூகுள் பேக்கெலாம் பணம் அனுப்புகிற மாதிரி நம்ம வந்து அனுப்பிக்க முடியும். இல்லை நீங்கள் டேரெக்டாக BIM UPI ID இருக்குன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ ஜஸ்ட்டு பேக் போயிடலாம். ஸோ இது எல்லாமே நார்மலான எல்லா ஆப்லேயும் உள்ள மாதிரியான அக்கௌண்ட்ஸ் தான், டீட்டெயில்ஸ் தான், அதனால் அது பிரச்சனை இல்லை. இதில் குறிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா வந்து இந்த மை சர்வீசஸில் இருக்க ஒரு சில ஆப்ஷன்ஸு. இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பணம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து கார்டோட டீட்டெயில் வந்து கேட்பாங்க, டெபிட் கார்டு டீட்டெயிலு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு வந்து கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து விர்ச்சுவல் கார்டு மட்டும்தான். ஸோ இப்போ ரெக்வஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படிங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரூபே விர்ச்சுவல் கார்டுன்னு வந்துட்டா கொடுத்ததுக்கப்புறம் வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 60 months, அதாவது 5 வருஷத்துக்கு வந்து இந்த கார்டு வந்து வேலிடிட்டியாக இருக்கும். ஸோ ஒரு விர்ச்சுவல் கார்டு வில் பி ஜென்ரேட்டட் இன் தி inactive mode as per RBI guidelines. You manage your card limit and block எல்லாமே இந்த ஆப்லேருந்து வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா I agree and terms and conditionsனு இருக்குது. இன்கேஸ் நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணுறேனே தெரியல. செக் பாக்ஸை மட்டும் தான் எனேபிள் பண்ண முடியும். இன்கேஸ் நான் இதை கிளிக் பண்ணேன்னா இதே பேஜில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நானுமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு ட்ரை படிக்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் பண்ண முடியல. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ₹25 சார்ஜஸ் வரும்னாங்க. அது எப்படி காமிக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ I agree கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், கொடுத்த உடனே இங்கே காமிக்கும் விர்ச்சுவல் கார்டு issuance fee of 25 will be debited in your account. Additional charge for annual maintenance, reissuance or other charges related to you may apply. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் விசிட்னு போட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் கார்டு வந்து இருந்தாலே நமக்கு வந்து போதும். நம்ம வந்து கூகுள் பே, ஃபோன்பே இல்லைனா வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பணத்தை அனுப்பிக்கலாம், பணத்தை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் வந்து கடைகளில் போய்ட்டு ஏடிஎம் யூஸ் பண்ணி பணம்லாம் எடுக்கணும் அப்படின்னா விர்ச்சுவல் கார்டை வச்சு பண்ண முடியாது. ஏடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு சில ஏடிஎம்மில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா UPI டிரான்சாக்ஷன் மூலியமாக வந்து பணம் எடுக்கிற மாதிரி வருது. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாமே தவிர நீங்கள் வந்து இந்த விர்ச்சுவல் கார்டை வச்சுலாம் எடுக்க முடியாது. விர்ச்சுவல் கார்டுனா நம்ம மொபைலுக்குள்ளாரையே இருக்கும். அதில் வந்து கார்டோட நம்பரு, அந்த டேட்டு எல்லாமே அதில் காமிக்கும். நீங்கள் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி UPI ஆப்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ₹25 வாங்கிட்டு உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்து அந்த கார்டை வந்து காமிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விர்ச்சுவல் கார்டு நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷனு. கொடுத்தீங்கன்னா வந்து 5 வருஷத்துக்கான வேலிடிட்டியோடு இருக்க மாதிரி கார்டு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து கார்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. மற்றது எல்லாமே எல்லா ஆப்ஸ்லேயும் உள்ள மாதிரி தான். இன்கேஸ் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து இதை கீழே வந்தீங்கன்னா மை சர்வீசஸில் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்கேஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் சரி, இல்லை RD போட்டிருந்தாலும் சரி, PPF போட்டிருந்தாலும் சரி, சுகன்யா சமுர்தி யோஜனா அதாவது இந்த செல்வ மகள் மாதிரி ஸ்கீம் போட்டிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது லோன் வந்து RD வச்சு எடுக்கணுன்னாலும் சரி, இங்கேருந்தே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஈவன் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு KYC ப்ராசஸ் முடிஞ்சு உங்கள் சேவிங் அக்கௌண்ட் இது கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ப்ரீமியமும் நான் இங்கேயே வந்து பே பண்ணிக்க முடியும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா பே ப்ரீமியம்னு இருக்கும். கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் வந்து இங்கேருந்தே பே பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டு கூட அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லிங்க் ஆகிடும். அதே போல பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனு, மை பாலிசி எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேயே வந்து படிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிபிஎஃப் போட்டிருந்தாலும் சரி, ஆர்டி போட்டிருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கேருந்தே வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ குறிப்பாக வந்து எல்லா மெயினான பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம சொல்லிட்டோம். இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் நம்மளோட அன்மஜஸ் பேஜ்லேயோ வந்து கேளுங்க. அதே போல் லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ப்ரொஃபைலு, அதை பின் வந்து சேஞ்ச் பண்ணுறது, சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் அக்கௌண்ட் அப்கிரேடேஷன் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டோ அதை கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணாமல் இந்த ஆப்லேயே வந்து நீங்கள் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேவிசி ப்ராசஸ் முடியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் அப்கிரேடேஷன் கொடுத்து கேவிசி ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனு. அது இல்லாமல் ஆஃபர்ஸ், அலர்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, லாக் அவுட்டு எல்லாமே இங்கே தான் வந்து இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியோ இல்லைனா வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.